இன்றைக்கி இதை முடிச்சிட வேண்டியது தான். ஆனால் அது ஒன்றும் இல்லை கைஸ், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மீன் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குமாப்ல, நீ வந்து நல்ல மீனாக பார்த்து எடுத்து கொடுன்னு சொன்னான். சரி நானும் அவன் கூட போயிட்டு என் கையால் பீட் ஆஃபீஸில் ஒரு பேர் எடுத்து கொடுத்தேன். நாங்கள் பார்க்க மறந்தது ஒரே ஒரு விஷயந்தான், அவன் ப்ரீடிங் பேராக எடுத்ததுனால ப்ரீடிங்காக ஒரே கலரில் வாங்கிட்டோம். ஆனால் நாங்கள் ஃபின்னோட சைஸை பார்த்து வாங்கிட்டோம். ஆனால் பாடி சைஸ் வந்து ஃபீமேலோட சின்னதாக இருந்திருக்கு மேலுக்கு. இது தெரியாமல் நாங்கள் உள்ளே விட்டுட்டோம். ஃபீமேலு மேலே போட்டு போகணும். அவனுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, அவன் என்னென்னா அக்வேரியம்னு என்னென்னு தெரியாதவங்க. சரி பீட் ஆஃபீஸுக்கு ஃபின்னெல்லாம் அது செதறிச்சின்னு போய் சொல்லியிருக்கான். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபின்னெல்லாம் வெட்டி விடுமாப்பில், சூப்பராக மீன் வளர்ந்துருன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பி அவனும் வெட்டுறதுக்கு போனான். வெட்டுற முன்னாடி ஞாபகம் வந்து என்கிட்ட ஒரு வாட்டி கேட்போமேன்னு கேட்டான். உடனே நான் போட்டு அவனை வஞ்சிவிட்டேன். ஃபின்னெல்லாம் வெட்டாதுடா, பாவண்டா அது, இதுக்கு இன்னும் நிறைய ஆல்டர்னேட்டிவ். அது என்ன மேட்டர்னு உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் வேணா நோட் பண்ணிச்சுக்கோங்க. முதல்ல அந்த ஃபிஷ்ஷோட நார்மல் ஃபீடை கட் பண்ணிட்டு லைஃப் ஃபீட் நல்லா கொடுக்கணும். அதுக்கு லைஃப் ஃபீட் நம்ம கொடுத்தோம்னாலே நம்ம ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆயிரும். ரெண்டாவது இதான் முக்கியமான விஷயம், நம்ம ஃபிஷ்ஷோட தண்ணி கண்டிஷனை நிறைய பேர் பார்க்குறதில்ல. 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணியை சேஞ்ச் பண்ணி கண்டிஷனில் வச்சுட்டோம்னா ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக க்ரோ ஆயிரும். மூணாவது, இப்போ நான் காட்டுற மாதிரி மெடிசின்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஆல் இன் ஒன் மெடிசினு. இது ஃபின்ட்ராட்டு, ஐக்லாட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசீஸ் வந்த ஃபிஷ்ஷெல்லாம் தனியாக எடுத்து போட்டு கண்டிஷன் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ட்ராப் ஒரு நாளைக்கு ஊற்றிட்டு 1 வாரத்துக்கு தொடர்ந்து டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிஷ் சூப்பராக வளர்ந்துருங்க.